ஹாய் மக்களே, இது திருமதி எமலதாமஸ் இணை படிப்பாளி 2026 பிரிமிடர் வழங்கும் வனத்து பூச்சிகளின் வலியுறுத்தி சேனல். நான் தான் கேஸ் மக்களிட தொடங்கிய வலியுறுத்தி சேனல்ல வனத்து பூச்சி நிகழ்ச்சியில தேன் மிட்டாய் 95வது எபிசோட்ல உங்க வீலரை சந்திங்களா ரொம்ப மேல்ச்சடைகிற மக்களே இந்த வாரம் என்ன சிறப்பு நிகழ்ச்சி மக்களே? ஆமா மக்களே, நம்ம சென்னை கலைஞரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் MAC அதாவது மல்டி ஆக்டிவிட்டி சென்டர்ல உள்ள சிறார்கள்லாம் நம்ம எபிசோட்ல இந்த வாரம் கதை சொல்ல போறாங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம் மக்களே. இப்போ நம்ம தேன் மிட்டாய்க்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் அழகா கதை தருவாங்க தெரியுமா மக்களே? ஆமா மக்களே, நம்ம சென்னை கலைஞரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் MAC மையத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சரண்ராஜ். இப்போ நம்ம சரண்ராஜ் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் காட்டில் தேன்கூடு இருக்குமா. அவங்க தேன்கூடில் வந்து ஒரு பையன் வந்து போயிட்டுருக்கப்ப அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப தேன்கூடு இருக்கு காட்டுக்குள்ளே போகிறப்ப அப்போ சிங்கம் புலியெல்லாம் அவனை பார்த்துருவான். பார்த்த உடனே துரத்தினாலே இவன் ஓடுவானா. சிங்கம் புலி இவனை துரத்தி வந்து வருமா. அப்போ வந்து இவன் மரத்து மேலே சருன்னு ஏறினோடனே இதுவும் மரத்து மேலே ஏறிடுமா. இவன் உச்சிக்கு போயிடுவானா, இதுவும் வருமா. அப்போ வந்து அவன் வந்து தேன்கூட்டை போய் ஒழிஞ்சிக்கிட்டானா. அதுக்கப்புறம் எனக்கு நாங்கள் மக்களை கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சரண்ராஜ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் வயசு 14. பாரதத்துல படிக்கிறேன். நான் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல தேன் கூடு இருந்துச்சான். அந்த தேன் கூட ஒரு பையன் வந்தான். நான் காட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா சிங்கம் புலிலாம் இருந்துச்சான். அவனை பார்த்துச்சான். அவன் மரத்து மேலே ஏறிட்டானா. மரத்து மேலே ஏறினா புலி சிங்கமும் மரத்து மேலே ஏறிச்சான். அது ஏறினா ரொம்ப ஊச்சியில ஏறிட்டானா. மெலிஸ் கல்லில ஏறிட்டு மேல தேன்கூடு இருந்துச்சான். தேன்கூட பார்த்தான். பெரிய தேன்கூடுல போய் கொஞ்சானா. ஒஞ்சி தேன்கூடுல போயிட்டு தேன் கொத்தி கண்டா வீங்கிச்சான். வீங்கிட்டு மறுநாள் காட்டுக்குள்ளேயே பத்துறான். மறுநாள் ஏஞ்சி வரான். ஏஞ்சி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி சேர்றான். வழி தேட்டு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு வெளியே போறான்னா யானை நிக்குது. அவனால வழி போக முடியல போல. ஒரு கார் ஒண்ணு வந்துச்சு வேகமா. லிஃப்ட் கேட்டான். ஏறானா அந்த கார்ல வந்து நிப்பாட்டினானா. அவன் கார்ல இட்டு போனானுங்க. பார்த்தா ஜூல மைக்க ஊசி போட்டு அவன் ஜூல வச்சுக்கிறாங்களாம். ஜூல வச்சு அவன் தர்மடி வச்சாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா அங்கே வந்தாங்களாம். அவங்க அம்மா அப்பாவை தெரியாது அவனுக்கு. அம்மா அப்பா அங்கே வந்தாங்களாம். அவன் ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிட்டானா. கண்டுபிடிச்சி அவங்க சொல்றாங்க, என் பையனே இல்லை இவன். பார்த்தாங்களா, ஆனால் என் பையனே இல்லை இவன் யாருன்னு தெரியாது. என் பையன் பேர் குமார் சொல்றான். ஆனா அந்த பையன் பேர் ஆகாஷ். பையன் பேர் குமார். அவன் யாருன்னு தெரியாது. எங்கேருந்து வந்து தெரியாது. இவன் எந்த ஒழுங்குமா தெரியாது சொன்னாங்களாம். சரிம்மா சரிக்கா சொன்னாலாம் அவனு. அப்புறம் அவங்க பையன் வந்தானா. குமாரோட பையன் அவன் வந்து சொன்னானா, ஏமா அவரு அண்ணம்மா உங்க அண்ணன் இல்லப்பா, உங்க அண்ணன் எப்பயோ ஓடிட்டான்ப்பா, சின்ன வயசுல ஓடிட்டான்ப்பா சொன்னானா. இல்லம்மா அவன் அண்ணம்மா சொன்னாரான். சரி அண்ணன் சொன்னாலும் அவங்க கூப்பிட்டாங்களாம். நீ என் புள்ளியப்பா ஆமாம்மா சொன்னாரான். வாப்பா வீட்டுக்கு நான் ஏன் வீட்டுக்கு வரணும்னு கேட்டானா. வீட்டுக்கு வரல சொல்லணும் சர்க்கஸ்லயே அவங்க வேலை கேட்டானா. வேலை கொடுத்தனும் நல்லா பையன் இருந்தானா. கொஞ்சம் வர்றியா வந்துருந்தானா. கொஞ்சம் சிங்கக்குள்ளா பண்ணியிருந்தானா. சிங்கம் லைட்டா பல்லு பத்திச்சான். ட்ரெஸ் ஏறிச்சான். அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணி 10,000 ரூபாய் சொல்லு பண்ணி சொன்னாங்களாம். 10,000 ரூபாய் சொல்லு பண்ணிட்டு மறுநாள் பார்த்தா நல்லா இருக்கிறான். நல்லாயிட்டே ஏஞ்சி வந்தான். திருப்பி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு ஸ்டேஷன்ல போனான். சரியாயிடுச்சப்பா கேட்டாங்க போலீஸ்லாம். சரியாயிடுச்சுண்ணா சொன்னாங்க. ஜூல வேலை போய் அப்பா கேட்டாங்க. போறேண்ணா நல்லா செய்யணும்ண்ணா. ஊஞ்சல் பண்ணிதானா. அந்த ஊஞ்சல சர்க்கஸ்ல மேல ஆயிட்டாருமா பயந்துதானா. அவனுக்கு காலு ஸ்லிப்பா ஆயிடுச்சான். கீழே விழுந்துட்டானா. பெட்டு மாதிரி இருந்துச்சு. அதுல விழுந்தே ஃபிங்கில கையை வச்சுக்கிச்சான். கை வச்சோன்னா திருப்பியும் வேலை கேட்டானா. கை சரியானாலும் திருப்பியும் வேலை கேட்டானா. வேலை செஞ்சுதான் தானா. சாப்பாடு வேலையா பாப்கார்ன் அதெல்லாம் திருப்பி கொடுங்க அவங்களுக்கு. அந்த வேலை செஞ்சு திருப்பியும் வந்தான். அவங்க அம்மா கிட்ட போலான்னு பாக்குறான். அம்மா நான் வரமா சொன்னா. நீ யாருன்னு தெரியாதுமா. நீ யாருன்னு தெரியாதுப்பா. நான் ஏன்ப்பா இட்டுன்னு போனான்னு கேட்குறான். கேட்டேன்னா சரிம்மா என்னை இட்டுனே போத்தாவில நீங்க எங்களை தேடி வர சொன்னான். ஆனா அவன் ரொம்ப பிச்சைக்காரன் தானா. வேலையை கட்டிக்கேன். ரொம்ப ட்ரெஸ்ல கிணிச்சா.
ஒரு ஃபோன் வந்து கீழே கணிச்சான். ஃபோனு கஞ்சனோ ஒரு ஆளுகிட்ட எத்தனை போய் குத்தானா. அந்த ஆள் எத்தனை போய் குத்தனோ தேங்க்ஸ்ப்பா சொல்லிட்டு போயிட்டானா. சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வந்தானா திருப்பியும் காட்டுல. இப்படி போயிட்டு அவங்க வீட்டுல வேலை வச்சு வேலைக்கு சேர்த்து நல்லா ஆயிட்டானா. ஆகிட்டு அவனை வீட்டை விட்டு ஓடி வந்துட்டானா. காசு கொடுத்து வந்துட்டானா. அவனை தேடி தரமட்டி ஆச்சு. திருப்பியே பிச்சைக்காரன் ஆயிட்டானா. இது ஜபம் பண்ணானா ஏசுபாயிட்ட போயிட்டு. அவனுக்கு இது லாட்ரி முடிச்சான். ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிச்சான். அவன் டிகிரி எடுத்து வச்சுக்கிறானா. ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிச்சான். அவங்க அம்மா சொல்றாங்க ஓடி வந்து ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிச்சுப்பா, லெட்டர் கொடுத்துக்கிறாங்கப்பா, அதப்ப எடுத்துன்னு போப்பான்னு சொன்னாங்களாம். அவன் மறுநாள் வந்து பாக்குறான் அது லெட்டர் கீண்டிக்குது. செம்ம கோவமாயிட்டு இது போல அவனுக்கு. கோவமாயிட்டே அச்சுனாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து அச்சுனாங்க. சொன்னா இவன் இதுவாயிட்டான். இவனு போயிட்டு எல்லாத்தையும் எட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். அச்சோன்னா இவனுக்கு கோவமாயிடுச்சு. எல்லாரும் ஸ்டேஷன்ல உட்காந்துறாங்க. அவங்க அப்பா இந்த பையனும் ஆகாசம். குமார் வந்து என்ன பண்ணா, ஏன் எங்க அண்ணன் அடிச்சிங்கோ, ஏன் எங்க அண்ணன் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுங்கோ. அவன் வந்து அவனும் ஐடி கம்பெனி வேலை சொல்றானா. ஏன் அடிச்சிங்கோ சொன்னானோ வந்தான். அப்பதான் வரும்போது சிங்கம் காட்டுல இருந்து ஓடி வந்துச்சான் ஒரு சிங்கம். எல்லாரும் போலீஸ் வரலாம் நல்லா பொருதிச்சான். அவனுக்கு தெரியுமா ஜூல வேலை செய்யறோம் சிங்கத்தை. அவன் கட்டாடி போட்டான். அவங்க அம்மா கடிக்கு போகும்போது அவனுக்கு கூப்பிச்சான். என்ன கடி வாங்க அம்மா கடிக்க கூப்பிச்சான். கடிக்க ஓடி வந்துச்சான். பக்கத்துல துப்பாக்கி இருந்துச்சான். எடுத்து சுட்டானா. சுட்டானோ அப்புறம் அவங்க அம்மா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சாங்க. நீ அவனை கட்டி பிடிச்ச கை ஓடி நீங்களே யாருன்றது அப்படி சொன்னானா. வாப்பா வாப்பா காலில் கூட ஊதி கஞ்சாங்க. வாப்பா வாப்பான்னு சரி வரல சொல்லிட்டு திருப்பி போனான். ஒரு மடியில போய் உக்காந்து நின்னான். நின்னான். அவங்க அம்மா பக்கத்துலயே வந்தாங்க. பக்கத்துல வந்து உக்காந்து இருந்தாப்பா இது மாதிரி ஐதுநூறு வாப்பா வீட்டுக்கு போனோன்னு வீட்டுக்கு கூட்டின்னு போய் நல்லா சாப்பாடு போட்டாங்க. பிரியாணி ஃபங்க்ஷனு போல அவங்க ஃபங்க்ஷனு பிரியாணி போட்டாங்க. நல்லா சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டு பத்துங்க வீட்டுல. அதெல்லாம் கதையில முடிஞ்சிச்சு. மக்களே இப்போ நம்ம சரண்ராஜ் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாம். மக்களே அவங்க எப்படி அந்த தேன்கூடு புலி சிங்கம் அதுக்கப்புறம் அந்த பையன் இவங்க எல்லாத்தையும் வச்சு எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே நெக்ஸ்ட் டே கதை சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே நம்ம தென்டே குழுவில் யார் எடுத்தாலும் கதை கூறன்னு தெரியுமா மக்களே? ஆமா மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டர் ரிலேட்டாக வகுப்பு படிக்கும் திவ்யா. இப்போ நம்ம திவ்யா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு கிறிஸ்டின் இருப்பாங்க ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுமா. அவங்க குழந்தை பேர் வந்து கிறிஸ்டபரா. அவங்க வந்து பிறக்கிறப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டபரோட அப்பா பேர் வந்து ஜீவனா. அவங்களும் முடியாமல் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்களாம். முடியாமல் இருந்த உடனே அவங்க அந்த கிறிஸ்டபர் சொன்னாங்களாம், அப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா அப்படின்னாங்களாம். சரிம்மானோடனே வேலைக்கு போனோடனே அங்கே அங்கே போட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே நல்லா படித்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து காசு செஞ்சு சம்பாதிப்பாங்களாம் வேலை பார்த்து. அதெல்லாம் அப்பாவுக்கு மருந்து வாங்கி தருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க மிஸ் சொன்னாங்களாம், நீ வெளிநாட்டில் போய் படிமா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களாம், அப்பா உங்கள் மிஸ் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களே நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் வந்து திவ்யா. நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரத் ரக்ஷா பாரத் நான் கண்ணகி நகர்ல இருக்கேன். ஒரு ஊர்ல வந்து 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க வந்து கிறிஸ்டினாமா. அவங்க வந்து ரிங் மாட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாமா. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுமா. அந்த பொண்ணு பேர் வந்து கிருஷ்ணபரம். அந்த பொண்ணு அவங்க வந்து பிறக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்களாமா. கிறிஸ்டி வந்து இறந்துட்டாங்களாம். ஜீவன் வந்து அவங்க அப்பா இருந்தாருமா. ஜீவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமா. இல்லை கிருஷ்ணபுரம் வந்து நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தான் அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு போனாங்களாமா. வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு அவங்க அங்கேயே வீட்டு வேலை முடிச்சு அங்கேயே படிச்சுருந்தாங்களாமா. படிக்கும் போது வர காசெல்லாம் எடுத்து அப்பாவுக்கு உடம்பு சரி மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கி நல்லா போட்டுருக்காங்களா. ஆனாலும் அப்பாவுக்கு சரியாகலையாமா. பெரிய டாக்டர் தான் பார்க்கணும், அதுக்கு செலவாகும்ன்ட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்களாமா. அவங்க வீட்டு ஓனர் வந்து என்ன சொன்னாங்களாமா, நீ தான் நல்லா படிக்கிறியே ஸ்கூல் போகலாமா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு வந்து காசு இல்லை ஃபீஸ் எடுத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களை சேர்த்து விடுறேம்மா,
தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் சேர்த்து விட்டாங்களாம்மா. அவங்க வந்து நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்களாம்மா. வந்தோடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய காசு இருந்துச்சாம்மா. வெளிநாட்டுக்கு போறதுக்குலாம் நல்லா உதவி வச்சாம்மா. அவங்க அப்பாட்ட வந்து அப்பா நான் வெளிநாட்டுக்கு போறேன்ப்பா, மிஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன்றாங்கப்பா. அது வந்து நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா காசு வாங்கிமா சொன்னாங்க. அப்பா நான் உன்னை விட்டு எப்பப்பா போவேன், நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது உங்களை விட்டு போக மாட்டேப்பா சொன்னது. மா நீ முன்னேறணுமா, அதுக்கோசம் நான் உங்க வீட்டோட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா அவங்களுக்கும் வீட்டுக்கு போறேன்ப்பா வெளிநாட்டுக்கு சொல்லிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போனாங்களாம்மா. வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா கம்பெனி எல்லாம் நல்லா சேர்ந்து அவங்க தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்தாங்களாம்மா. நீ நல்லா படிக்க உங்களுக்கு திறமை இருக்கு, நீ வந்து சேர்ந்தது நல்லதுமா, என் ஃபுல்லுக்கே நல்லா பேர் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னால. அவங்க வந்து வெளிநாட்டு முடிஞ்சு அங்க வந்து 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு அனுப்பிச்சுட்டு நல்லா மெடிக்கல் எல்லாம் செலவு பார்த்துட்டு அப்பா நல்லா உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க வீட்டு ஓனருக்கு வந்து நல்லா தேங்க்ஸ் சொல்லி அவர் வந்து நீ நல்லா முன்னேறுவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்த்துக்கிட்டாரு. இப்போ நம்ம திவ்யா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜை குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த கிறிஸ்டபர் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு வந்து முடியலை. அவங்க வந்து அவங்க அம்மா சீக்கிரம் இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு முடியலைன்னொடனே அவங்க எப்படி துடிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து வேலைக்கெல்லாம் போய் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து சம்பாரித்து அவங்க அப்பாவுக்கு எப்படி மருந்து வாங்கி கொடுத்து சரியாக்குனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்லிட்டு போய் பார்க்கலாம். மக்களே, அடுத்து யார் கதை கூறுறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் திவ்யா. நம்ம திவ்யா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து சரோஜான்னு ஒரு பாப்பா இருக்குமா. அவங்க அம்மா பேர் வந்து மாலாவும் அவங்க அப்பா பேர் வந்து பாலனா. அவங்க அப்பா வந்து இந்த பாப்பா சின்ன வயசுல இருக்கிறப்ப குடிச்சு இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்த்துக்கணும், அவங்க பார்த்துக்கிட்டாங்களாம். அப்புறம் அவங்களும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க பாட்டிகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகுமா. ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க மிஸ் சொன்னாங்களாம், நான் வந்து ஒரு போட்டி உங்களுக்கு வைக்க போகிறேன், கபடி போட்டி, ஃபுட்பாலு, ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் வைப்பேன், இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னாங்களாம். அப்புறம் வந்து யார் பேர் கொடுங்க வந்து அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சரோஜா வந்து பேர் கொடுத்தாங்களாம், நான் ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்துக்கிறேன் மேம் அப்படின்ட்டு பேர் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பேர் கொடுத்தோடனே அவங்க மிஸ் சொன்னாங்களாம், சரி இந்த போட்டியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாளைக்கு போட்டி அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் அவங்க பாட்டிகிட்ட போய் சரோஜா சொன்னாலும், பாட்டி நான் அந்த மாதிரி போட்டி வைக்கிறாங்க, நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னாங்களாம். நான் ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரி நீ ஃபஸ்ட் ரேங்காக தான் வருவேன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவ வந்து ஓட்டப்பந்தயம் காலையிலன்னாங்களாம். அதுக்கப்புறம் காலையில் இல்லை மதியம், அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாங்களாம். அவங்க மக்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குறாங்க மக்களுக்கு கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் திவ்யா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து வயசு வந்து 11 வயசு. நான் வந்து கண்ணகி நகருக்கு பேசுகிறேன். வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியில் வந்து நீங்களாம் கற்றுக்கோங்க. ஒரு ஊர்ல வந்து சரோஜான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாமா. அவங்க அம்மா பேரு வந்து மாலா, அப்பா பேர் வந்து பாலன் அப்படின்ட்டு பேர் இருந்துச்சாமா. அம்மா வந்து அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே குடிச்சு அப்படின்ட்டு இறந்துட்டாராமா. அதுக்காக அவங்க சின்ன வயசுலயே இருந்ததுனால அவங்க அந்த பொண்ணும் மறந்துட்டாலாமா. அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து, சரி நம்ம பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துக்கலாம், அப்பா தான் போயிட்டாரு, நம்ம பச்சனா பாத்துக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், அவங்க பொண்ணை நல்லா பார்த்து நிற்கும் போது அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததுனால சரி அவங்க பாட்டி கிட்ட விட்டாங்களாம் அந்த பொண்ணை. அவங்க பாட்டியும் நல்லா பார்த்து நிற்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகலாமா. டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சாமா, அவங்க மிஸ் சொன்னாங்களாமா, நான் வந்து ரன்னிங் ரேஸ், கபடி, ஃபுட்பால்ன்ட்டு நான் வந்து போட்டி வைக்கிறேன், நீ எதுல வேணா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும்
அவர் வந்து சரோஜா வந்து பேர் குத்தாலாமா, மிஸ் நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பேர் குத்தோடனே அவளும் ரன்னிங் ரேஸ்ல சேர்றது ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, பேரே எழுதிட்டாங்களாமா. எழுதிட்ட உடனே மறுநாள் காலையில ரன்னிங் ரேஸ்க்கு கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க. அங்கே போனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மறுநாள் அவங்க 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 பாட்டி கிட்ட வந்து சொன்னாலாமா, பாட்டி நான் இந்த ரன்னிங் ரேஸ்ல சேர்ந்துருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்காக வரணும், அதனால உங்ககிட்ட சொல்றேன் பாட்டி அப்படின்னு சொன்னோடனே அவங்க பாட்டி சொன்னாங்களாம், சரிம்மா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நல்லா ஓடு அப்படின்னு சொன்னோடனே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ ஸ்கூல்ல கிரவுண்டில் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சரி பாட்டி அப்படின்னு சொன்னோடனே மறுநாள் காலையில் அவளுக்கு ரன்னிங் ரேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி மதியானம் தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளால் காலையிலே கற்றுக்கணும்லாமா. நல்லா கற்றுக்கணுன்னே மதியானம் போட்டி வைக்கும் போது அவள் வந்து நல்லா ஓடினாள். ஓட்ட உடனே அவங்க மிஸ் சொன்னாங்கன்னா நீ தான் தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொன்னதுக்கு அவள் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயி வீட்டுக்கு வந்தாலாமா. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி சொன்னாங்கம்மா, ஏன் ரொம்ப மனசு கஷ்டமாயி இருக்கிற, வா சாப்பிடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்னாலம்மா, பாட்டி நான் வந்து தேர்ட் ரேங்காக வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவங்க பாட்டி சொன்னாங்களாம்மா, பரவாயில்ல விடு, ஆனாலும் நீ தேர்ட் ரேங்காக வந்தல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. மறுநாள் காலையில் தூங்கி இருக்கும் போது அவங்க பாட்டிக்கு ஒரு கால் வந்துச்சாம்மா. அந்த கால் வந்து ஃபோன் எடுத்துன்னு கேட்டாங்கம்மா, ஹலோ டீச்சர் சொல்லுங்க டீச்சர் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம்மா, சரோஜா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து சரோஜா கிட்ட சரோஜா ஏஞ்சிக்கிட்டோம், நம்ம சரோஜா கிட்ட சொல்லலாம் சரோஜா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு சரோஜா ஏஞ்சி அவங்க பாட்டி கிட்ட கேட்டாலம்மா. பாட்டி என்ன எழுப்புனீங்க நைட்ல அப்படின்னு சொன்னதுதான் அதுக்கு அவங்க பாட்டி சொன்னாங்க, நீதாம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு சொன்னாங்களாம்மா. சரி பாட்டி அப்படின்ட்டு என்ன பண்ணாலும் ஜாலியா அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொன்னாலம்மா, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு ரொம்ப ஜாலியா சொன்னாலம்மா. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் சொன்னாங்கம்மா, நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆனா நாங்களாம் கிஃப்டே வாங்கியிருக்கோம் பார்த்தியா ஸ்கூல்ல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயி அவங்க பாட்டி கிட்ட சொல்லுவோம். அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க, சரி விடு இதுவே பரவாயில்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகி சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் 13 வயசு ஆகி அவங்க பாட்டியும் இறந்து கொஞ்ச நாள்ல உடம்பு சரியாகி உடனே செத்து அந்த மாரி இறந்துட்டோடனே இவளுக்கும் மன வேதனைல இவன் மட்டும் தனியா இருந்துக்கணும், நம்ம ஃபேமிலியும் இந்த மாரி போயிட்டாங்களே, நம்ம தான் நல்லா நம்ம வாழ்க்கையை இனிமேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு அவ வந்து நல்லா புக்கு படிச்சுக்கிட்டு நல்லா அவ சர்ச்சுக்கு போயிட்டுக்கிட்டு நல்லா அவளையா வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நல்லா மக்களே இப்போ நம்ம திவ்யா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி நம்மளால முடியும், நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தேடுறாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ நைட்டு அவங்க பாட்டிக்கு ஃபோன் அடித்தாங்க. அவங்க மிஸ்ஸு ஃபோன் அடித்து இவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க்னோடனே எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே நெக்ஸ்ட் சேக சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம தேம்டியாக்குள்ள யார் அடுத்து அழகாக கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகர் பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் படிக்கும் ராகவா. இப்போ நம்ம ராகவா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஆப்பிளும் ஆரஞ்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா. சண்டை போட்டு இருந்தோடனே ஆரஞ்சோட ஃப்ரெண்டு பனானா அங்கேருந்து வந்து ஆப்பிள்கிட்ட கேட்குமா, எதுக்கு என் நண்பன் அடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு வாங்க மக்களை நம்ம கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் ராகவா, 11 வயசு, பால் ரக்ஷா பாரத்ல இருந்து பேசுறேன். கண்ணகி நகர். ஆரஞ்சும் ஆப்பிளும் சண்டை போட்டுச்சான். சண்டை போட்டு பனானா வந்துச்சான். பனானா வந்துட்டு ஆரஞ்சை கேட்டான், ஃப்ரெண்ட் அடிக்கிறேன்ட்டு. அது சொல்லிச்சா ஆரஞ்சு, அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான், ஆப்பிள் தானே அடிச்சான். அப்புறம் வந்து ஆப்பிளோட ஃப்ரெண்டு வந்தான். ஆப்பிளோட ஃப்ரெண்டு பேர் வந்து மேங்கோ வந்தானா. மேங்கோ வந்து 4 பேர் இருந்தாங்களாம். அந்த 4 பேரும் அடிச்சுக்கின்னு அப்புறம் முருங்கா போலீஸ் வந்தாராம். அதுல முருங்கா போலீஸ் வந்துட்டு சால்வ் பண்ணாராம். சால்வ் பண்ணிட்டு அப்புறம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டாராம். சால்வ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி முருங்கா போலீஸ் போயிட்டாராம். போயிட்டு ரிட்டர்ன் அமைதியா இருந்தாங்க, பேசினிருந்தாங்களாம்.
பேசுறத சொல்லிட்டான். வெளியாள் வந்து கோஸ் வந்தாராம். கோஸ் வந்து வெளியாள் வந்து இங்க பிரச்சனை பண்ணாராம். கோஸையும் போட்டு அடிச்சாங்க. முருங்கா போலீஸும் கத்திரிக்காய் போலீஸும் வந்தாங்க 2 பேரு. அந்த 2 பேர்ல கோஸ் போயிட்டாங்களாம். குச்சின்னு போயிட்டாங்க, அடிச்சாங்களா. அடிச்சுட்டு அப்புறம் சால்வ் பண்ணிட்டு அதோட ஸ்டோரி முடிச்சு. மக்களே, இப்போ நம்ம ராகவா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாம். மக்களே, அவங்க எப்படி பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, முருங்கைக்காய் போலீஸு, போஸு, கத்திரிக்காய் போலீஸு இவங்க எல்லாத்தையும் வச்சு எப்படி அழகாக கதை கூறினாங்க பார்த்தீங்களா மக்களே. காய்கறியெல்லாம் வச்சு கதை கூடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேவையாக யார் அடுத்து அழகாக கதை வராங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகிநகரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் சரண்ராஜ் நம்ம சரண்ராஜ் வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு வெங்காயமும் தக்காளியும் அடிச்சு வச்சான். அப்போ வந்து அங்கேயே பீன்ஸ் வந்து எதுக்கு என் நண்பன் அடிக்கிறேன்னு கேட்டுச்சான். அப்போ வந்து கோஸ் எங்கேயே இருந்துச்சான், எதுக்கு வெங்காயத்தை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நாங்கள் நமக்கு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சரண்ராஜ். வயசு 14. கண்ணிங்க பாரச்சா பாரத்தில் சேர்ந்துக்கிறேன். கதை சொல்ல போறேன். தக்காளியே வாங்கணும் ஒரு ஊர்ல. வெங்காயமும் தக்காளி வெங்காயமா போட்டு சண்டை வந்துச்சு 2 பேருக்கும். நடுவில் பீன்ஸ் வந்துச்சு. பீன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டை போட்டாட்டி 2 கேச்சு. அப்புறம் கோஸும் வந்துச்சு. அப்போ ஏன் வெங்காயம் போட்டாட்டி 2 கேச்சு. அது வந்துச்சு. என் ஃப்ரெண்டை சொன்னா விட மாட்டேன், டாக்ஸனுக்கு போகணும்னு சொல்லிச்சு. டாக்ஸனுக்கு போச்சுங்க. பாண்டா இருந்தாரு. பாண்டா அவர் சொன்னாரு, கேஸ் எடுக்கணுமா சொன்னாரு. ஆமா சொன்னாரு. தக்காளி வெங்காயமா அடிச்சுக்கிச்சு. அப்புறம் அந்த ஊர்ல பெரிய சண்டே ஆயிடுச்சு சொன்னாங்க. சண்டே ஆகுதுல முருங்கா வந்துச்சு. முருங்கா தக்காளி வெங்காயம் அவங்க அப்பா வந்தாரு. வெங்காயம் அவங்க அப்பா அவர் வந்து என் பையனாச்சா வெண்டைக்காய் வந்தாங்க. தக்காளி அவங்க அப்பா ஏன் என் புள்ளியாச்சு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்க அம்மா அப்பா புள்ளிய சண்டை வச்சுட்டாங்க 2 பேருக்கு. அதுலயே அவங்க 2 பேரும் அச்சினை பெண்டினாங்க. அதுல ரொம்ப பெரிய சண்டையாயிடுச்சா. சண்டையானா இவரு வந்தாரு. அவரைக்காய் வந்து சால்வ் பண்ணி நிறைய விட்டாரு. ஏன் அச்சுக்கிறீங்க, நம்ம ஏரியாக்குள்ளேயே அச்சுப்பீங்களா, நம்மளாம் அச்சுக்க கூடாது, யாருனா தான் அச்சுக்கணும், யாருனாதான் வம்புக்கிட்ட நம்ம அறியணும், நம்ம ஏரியாக்குள்ளேயே அச்சுக்க கூடாது, எல்லாரும் ஒன்னா தனிக்கிறீங்களா அச்சுக்கிறேன் கேட்குறாரு. அவர் தான் சொன்னாரு, அவங்க தக்காளி தான் ஃபர்ஸ்ட் கழுத்தி கச்சான்னு சொன்னாரு வெங்காயம். அப்புறம் வெங்காயம்மா சொன்னாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் அச்சேன், அவங்க தான் 2வது அச்சான்னு சொன்னாங்க. 2 பேரை மாற்றி சண்டை சொல்லிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா 2 பேருக்குள்ளேயே சண்டை. மக்களே, இப்போ நம்ம சரண்ராஜ் வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கோஸு, மற்ற காய்கறிகள் இந்த காய்கறிகளே வச்சு எப்படி அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நான் தேவைக்குள்ள யார் எடுத்தாலும் கதை கூறாரு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகிநகர் பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் திவ்யா. இப்போ நம்ம திவ்யா வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து லாவண்யான்னு பொண்ணு இருக்குவாங்களாம். அந்த கிராமத்தில் அவளுக்கு வந்து ரொம்ப டான்ஸ்னால் ரொம்ப ஆர்வமாக. அவள் வந்து யார் டான்ஸ் ஆனாலும் போய் பார்ப்பாளாம். அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாள் டான்ஸ் ஆடணுன்னு. அதுக்கப்புறம் அவங்க மிஸ் ஒரு நாள் சொன்னாங்களா, நீ டான்ஸ்லேயே இருக்க, ஸ்கூலில் போனாலும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள். அப்போ மிஸ் சொல்லுவாங்க, நீ டான்ஸில் தான் இருக்க, நீ நல்லா படிக்கணுமா அப்படின்னாங்களாம். அவங்க சொன்னானா, மிஸ் நான் வந்து டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப ஆர்வம், இங்கே ஸ்கூலில் வச்சு காம்படிஷன் வச்சிங்கன்னா என்னையும் சேருங்க அப்படின்னாலாம். அவங்க கெஞ்சினாலாம். அப்படி அவங்க மிஸ்ஸுன்னு சொன்னாங்க, சரிம்மான்னாங்களாம். அதுக்கப்புறம் இவன் வந்து பாட்டு மிஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம் ஆடுறதுக்கு. இவளும் 4-5 பசங்களும். அப்போ வந்து பாட்டு சொன்னோடனே பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு எல்லாத்தையும் இவ தான் லாவண்யா தான் சொல்லி கொடுப்பாங்களா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவ வந்து டான்ஸ் வந்து காம்படிஷன் ஆடி ஜெயிச்சிட்டாலாம். ஜெயிச்சிட்ட உடனே நிறைய இடத்துல ஜெயித்த உடனே அதுக்கப்புறம் எனக்கு நாகமக்களில் நம்ம கதைக்களை போய் தெரிஞ்சுக்கலாம்.
என் பேர் திவ்யா. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து 11 வயசு ஆகுது. நான் வந்து கண்ணீர்ல இருந்து பேசுறேன். பாரக்ஷர் பேக்ல இருந்து பேசுறேன். நான் வந்து ஒரு கிராமத்துல வந்து லாவண்யா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருந்தாலாமா. அவளுக்கு வந்து லாவண்யான்னு ஒரு பொண்ணு இருக்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப டான்ஸ்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, ஆர்வமா இருக்குமா. யாராச்சும் டான்ஸ் ஆடும்போது அவள் பார்க்கறதுக்கும் ஆர்வமா இருக்கும், அவளுக்கு ஆடுறதுக்கும் ஆர்வமா இருக்கும்போது டான்ஸ்லயே இருப்பா. அவள் அடிக்கடிக்கு ஸ்கூல்ல வந்து இருக்கும்போது படிக்க கூட மாட்டான், ஆனா டான்ஸ்ல தான் இருப்பான். யாராச்சும் டான்ஸ் ஆட சொன்னா போதும், டேபிள் மேல ஏறி டான்ஸ் ஆடுறது அந்த மாரி. இவ டான்ஸ்லாம் ரொம்ப பழக்கம் ஆயிட்டோன்னு இவ டான்ஸ்லயே இருந்தா. முதல்ல 30 நாள் என்ன பண்ணாங்கன்னா டீச்சர் வந்து சொன்னாங்கம்மா, நீ டான்ஸ்ல இருக்க, உனக்கு வந்து படிப்பு வந்து மண்டில ஏற மாட்டேங்குது, அதனால நீ நல்லா படிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாலாமா, மிஸ் எனக்கு வந்து டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், அதனால ஸ்கூல்ல காம்படிஷன் வைக்கும் போது என்னை சேர்த்துக்கோங்க டீச்சர் அப்படின்ட்டு கெஞ்சினாலாமா. அதுக்கு டீச்சர் சொன்னாங்களாமா, சரி இந்த வாரத்துல வந்து டான்ஸ் வைக்கிறாங்க, நீ கலந்துக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ சரி டீச்சர் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம். மிஸ் வந்து பாட்டுலாம் சொன்ன உடனே இவ்வளோ வீட்டில் வந்து இவ ஒரு 4-5 பசங்க அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கம்மா. இவ தான் அதில் வந்து எல்லா ஸ்டெப்பும் சொல்லி தருவாளாம்மா. இவ தான் அந்த டானு மாரி ஒரு ஸ்டெப்பு கற்றுக் கொடுக்குறது, சொல்லி தருது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாரி டான்ஸு அந்த மாரி சொல்லி கொடுத்துருந்தாலாம்மா. அதனால இந்த மாதிரி சொல்லி கொடுக்க அன்னைக்கு ஒரு நாள் டான்ஸ் ஆடுற நாளும் கொடுத்தாங்க. ஆனால் ஆடும்போது இவங்க ஸ்டேஜ் மேலே ஏறும்போது எல்லாரும் கை தட்டி நல்லா வர வைக்கும் போது இவங்களுக்கும் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு மனசுல. நம்மள இந்த மாரி பண்ணி வர வைக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு சந்தோஷமா வர வைக்கும் போது இவங்க மேலே ஏறி பாட்டு போட்டோடனே டான்ஸ் ஆடினாங்கம்மா. நல்லா ஆடி முடிச்சோடனே மிஸ் கேட்டாங்களாம்மா, இல்லை யாரு டான் மாரி சொல்லி கொடுத்தது டான்ஸுக்கு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு லாவண்யாவை கை காட்டினாங்கம்மா. லாவண்யா தான் எங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தா, அதனால லாவண்யாவுக்கு நல்லா பெருமைப்பட்டுச்சாமா. அவள் ஸ்டேஜ் மேலே ஏறி வச்சு அவளுக்கு கிஃப்ட் கப்பு கொடுத்து இவ தான் டான்ஸ்ல நல்லா டான்ஸ் ஆடுறா அப்படின்ட்டு நல்லா சொல்லிட்டுக்கொண்டு வந்து நல்லா சிரிச்சு பழகி மிஸ் கிட்ட நல்லா பழகி மிஸ் ஃபோன் நம்பர் வாங்கி டைரக்டா வந்து மிஸ் கிட்ட ஃபோன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. மிஸ் இந்த பொண்ணு கூட ஸ்டூடெண்ட்ஸ் மாரி இல்ல, ஃப்ரெண்டு மாரி ஆயிட்டாங்களாம்மா. இவ கூட பழகி பேசத்தும் அந்த மாரி பழக்கமாயி இவளுக்கு கொஞ்சம் படிக்க தெரியலன்ட்டு இவளுக்கு வந்து அவங்க வீட்லயே போயிட்டு இவளுக்கு வந்து அவளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான செல்வங்கள் எல்லாமே செஞ்சு இவளுக்கு எல்லாமே அவளுக்கு பண்ணாங்களாம்மா. அவ கிட்ட புக்கு அவங்க மிஸ் தான் எல்லாமே வாங்கி கொடுத்து இவளுக்கு நோட்டு, பென்சில், பாக்ஸ், பேக்கு எல்லாமே இவங்களே வாங்கி கொடுத்து அவங்க அம்மா கேட்குறாங்க, டீச்சர் நாங்களே இந்த மாரி பண்ண மாட்டோம், நீங்க இவ்வளோ பண்றீங்க டீச்சர் அப்படின்ட்டு அவங்க டீச்சருக்கு நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறாங்க. அதுக்காக நன்றி வணக்கம். மக்களே, இப்போ நம்ம திவ்யா வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜைகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி லாவண்யன்னு பொண்ணு இருப்பாலாம், அவங்களுக்கு வந்து டான்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக. அவள் வந்து அவங்க மிஸ்ட்டை சொன்னனால தானே போட்டிலெல்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அவங்க மிஸ்ஸு படிப்பு செலவுக்கு தேவையான நோட்டு புக்கெலாம் அந்த லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதம் நான் டான்ஸ் நல்லா ஆடுவேன், நான் பாட்டு நல்லா பாடுவேன்னா நீங்களும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூஜைகள் பாட்காஸ்ட்டை நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் யாருக்கார சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இந்த வாரத்தினுடைய தேர்மிட்டல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இதனுடைய தொடர்ச்சி மீண்டும் நடக்கும். மக்களே, யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் திருமதி யமலா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமிடம் வழங்கும் வனத்து பூச்சிகளின் விளையாடு சேனலை காண தவறாதீர்கள். மக்களே,
இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். டாடா பாய் மக்களே. என்ன எதுக்கு எப்போதும் ஒதுக்குற டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கா டமுக்கு டப்படி டமுக்கு டப்படி திங்கா பாவக்காய் சுண்டைக்காய் கோவக்காய் என்னைய நீ சாட்டாக்காய் எதிர்ப்பு சத்து கிடைக்குங்க டமுக்கு டப்படி திங்கா டமுக்கு டப்படி